ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மிராஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சௌமியா மிராஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். திருநெல்வேலியில் ஃபேமஸான இடி சாம்பார் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சில பொருட்களை வறுத்து நம்ம இடித்து பண்ண போகிறோம். பட் நம்ம இடிக்க போகிறது இல்லை, அரைச்சி தான் நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது என்னுடைய ஒரு ஸ்டைல் சாம்பார். எனக்கு எங்கள் அண்ணி சொல்லி கொடுத்த இந்த ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். என் ஹஸ்பண்ட் ஊர் திருநெல்வேலி, ஸோ அவங்க வீட்டில் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். காய் வகைகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், மாங்காய், பீன்ஸு, சீனவரக்காய். நீங்கள் எல்லோ பம்கின், அதாவது மஞ்சள் பூசணிக்காய் கிடச்சா போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. எனக்கு அன்றைக்கி கிடைக்கல ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பருப்பு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இதில் காமிக்க முடியல, மறந்துட்டேன் நான். ஓகேங்களா? ஒரு கப் பருப்பு, சாம்பார் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மண்சட்டி இருந்ததுன்னா ரொம்ப நல்லதுங்க. மண்சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன், அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது நல்லா பொரியட்டுங்க. அப்புறம் ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாங்க. காயை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த காயை வேக விட்டுருங்க. புளி இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டாம். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம பொடி பொடிச்சிடலாங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்த்துடலாமா? ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ட்ரையாக தான் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லி விதைங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 எண்ணிக்கை மிளகு. ஓகேங்களா? இதை சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துருங்க. ட்ரையாக தான் வறுக்கணும், எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது நல்லா கொஞ்சம் செவந்து வரும்போது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பூண்டு இதில் சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இது செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4-5 சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் 2-3 காஷ்மீரி சில்லி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை. ஓகேங்களா? இது கூடவே தேங்காவை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் ரொம்ப வறுபடணும் கிடையாது. தேங்காவை இந்த மாதிரி வறுத்து நீங்கள் அரைச்சி சாம்பார் பண்ணிங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க. இது நம்ம பொடி கன்சிஸ்டன்சியில் நம்ம கொடுக்க போகிறது இல்லை, நான் கொஞ்சம் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போ தான் அந்த திக்னஸ் நல்ல வாசனையாக இருக்கும். இது ஒரு விதமான ஒரு ஸ்டைல் ஆஃப் குக்கிங். ஓகேங்களா? ஸோ இங்கே சாம்பாரோடைய காய் நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு 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 கப்பு அளவுக்கு நான் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ புளியோட தன்மை தெரிஞ்சு நீங்கள் போட்டுக்கோங்க. என்னோடய புளி ரொம்ப புளிக்காது, ஸோ அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பொடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொடியாக பண்ணி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? எங்கள் வீட்டில் அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அவிச்சு வச்சுருக்க பருப்பை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு கொதி வரட்டுங்க. இது எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நீங்கள் இடிச்சும் வச்சுக்கலாம், நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிக்ஸை இதோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதம்பட்டி ரெங்கராஜருடைய ட்ரெண்டிங்கான ஒரு ரெசிபிங்க. இது செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இதை பண்ணி காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா, அதை தண்ணி ஊற்றி நல்லா ரின்ஸ் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம வறுத்து அரைச்சி தான் வச்சுருக்கோம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெண்டைக்காய் இருந்தால் வெண்டைக்காய் நீங்கள் ஆட் பண்ணலாம். அன்றைக்கி வெண்டைக்காய் இல்லை ஆக்சுவலி. நான் ஒரு தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழம் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாங்காவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் செம சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கொதித்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். ஓகேங்களா?
ஸோ வீடியோவை பார்த்துட்ருக்கும்போதே வந்து லைக் பண்ணுங்கங்க. சௌமியா மிரர்ஸ் கிச்சன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு. எண்ணெய் வந்து தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வரமிளகா, அதுக்கப்புறம் காயப்பொடி, கருவேப்பிலை போட்டு நீங்கள் தாளித்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தாளிப்பை வந்து கொதிக்கிற சாம்பாரோட நீங்கள் சேர்த்துக்கோங்கங்க. இப்போ வந்து டேஸ்டியான, ஹெல்த்தியான மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ணாவுடைய சாம்பார், இடி சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம்.